ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பாலை தைலம் செய்கிறதுக்கு வெப்பாலை தான் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். வெப்பாலை தைலம் வந்து தீந்துருச்சு. நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. வெப்பாலை பாம், அதுக்கப்புறம் வெப்பாலை தைலம் இதெல்லாமே ஆர்டர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த இலையை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இலைகள் வந்து ரொம்ப ரேராக இருக்குது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுவே கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ நானும் இவருமே வந்திருந்தோம். வெப்பாலை இலைகள் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஒடிச்சு பார்த்தோம் அப்படின்னா பால் போன்ற திரவம் வரும். சீத்தாப்பழ இலைகள் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இலைகள், இந்த மரங்களில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் போன்ற நீளமான காய்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மாதிரி பூக்கள் இருக்கும். நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து தான் நாங்கள் வந்து வெப்பாலை இலையை வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். வெப்பாலை இலை பார்த்திங்கன்னா ஒரு சித்த வைத்தியர்கள் முறையில் பார்த்திங்கன்னா ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட சோரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், படர்தாமரையாக இருக்கட்டும், புண்ணாக இருக்கட்டும், பொடுகாக இருக்கட்டும், இதெல்லாமே குணமடையக்கூடிய அவ்வளோ மருத்துவமான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த வெப்பாலை இலைகள். இந்த வெப்பாலை இலையை வைத்து தான் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வைத்து தான் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்தாஸ் நேச்சுரல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கக்கூடிய சோரியாசிஸ் க்ரீம் வந்து இதில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ எப்பேற்பட்டவங்களுக்கு கையில் கூட அவ்வளோ சோரியாசிஸ் ஒரு சிஸ்டருக்கு இருந்தது. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அகெயின் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரே வாரத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து காய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து எத்தனை லிட்டர் வேணாலுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இலைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காய்ந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் வந்து மாறிடும். இதோட பூக்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முல்லை பூக்கள் மாதிரி இருக்கும். அதோட காய்கள் பார்த்திங்கன்னா பீன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் அப்படிங்கிறனால அந்த காய்கள் எல்லாம் காய்ந்து இருக்குது. இலைகளே வந்து கிடைக்கிறதுல ரேர் தான். ஸோ நமக்கு வந்து கிடைச்சதே பெரிய விஷயம். ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இளந்தலையாக இருக்குது. நமக்கு கிடைச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சிடணும். அதாவது மொறுன்னு காய வைக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் வந்து உணர்கிற அளவுக்கு காய வச்சிடணும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம எண்ணெயில் சேர்த்திடணும். சரிங்களா? இந்த இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுலேயே தான் தைலம் தயாரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சோப்புகள் தயாரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமும் இதில் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். க்ரீம், அதுக்கப்புறம் தைலம், அதுக்கப்புறம் சோப்பு, 3மே கன்சிஸ்டன்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சோரியாசிஸ் ஒரு வாரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க. இந்த தைலம், சோப்பு, அப்புறம் க்ரீம் உங்களுக்கு 3மே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செக்குன ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த வெப்பாலை தைலம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறது கிடையாதுங்க. யூவி ரேசஸில் தான் நம்ம வச்சு நம்ம வந்து அதோட ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கொடுக்குறோம். அதில் தான் நம்ம சோப்புமே செய்கிறோம். எவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து இலைகளை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனாக உங்களுக்கு வந்து மாறும் அந்த ஆயில். வெப்பாலை தைலம் ரெடியான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் ஒரு 4லேருந்து 5 லிட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இலைகள் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து உணர விட்டுறணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வெயிலில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் போட்டுருங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு காயாது, வாடிரும். ஆனால் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், பறித்த உடனே எவ்வளோ அந்த பால் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காயாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜ் இருக்கணும். இப்படியே நம்ம சேர்த்தும் போது தான் நமக்கு வந்து நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ நான் பாதி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு மீதி எண்ணெய்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 லிட்ரு எண்ணெய் வந்து நாங்கள் காய்ச்ச போகிறோம். எதுக்காக அப்படின்னா க்ரீம் செய்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் வந்திருந்தது, அதுக்காகவும். இப்போ இதில் ஃபுல்லாகவே நான் வந்து க்ரீமை வந்து செஞ்சுருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே ஒரு 40-50 நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னா இனியுமே கான்சன்ட்ரேஷனாக உங்களுக்கு மாறிடும். ரொம்ப வந்து
ஹைலி கான்சன்ட்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். எந்த அளவுக்கு பர்பிள் கலராக மாறி இருக்கு பாருங்கள். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதில் தான் நம்ம வந்து சோப்புமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் சோப்பு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு. இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் கலர் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆகிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். 1 or 2, 3 டேஸ் நம்ம அப்படியே வச்சு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஃபஸ்ட் டேக்கும் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு 10 டேஸில் வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இனி வந்து நம்ம அகெயின் வந்து இன்னி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்கள் நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இனியும் டார்க் ஆகி அப்படியே ஒரு 40 டேஸ் 30 டேஸுங்கும்போது உங்களுக்கு அது அப்படியே மைல்டாக ஒரு லைட் மரூன் கலர் மாதிரி மாறிடும். ஒரு ரெட் மாதிரி செரி ரெட் மாதிரி மாறும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேல் பண்ணவே நம்ம ஆரம்பிக்கிறோம். பர்பிள் கலர்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து கான்சன்ட்ரேஷனாக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.